திருவிக நகர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற தாவேக்காவை சேர்ந்த பல்லவி அவர்களை தான் நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கோம். இதுதான் அவங்களோட வீடு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு சாமானிய ஒரு அடித்தட்டு மக்களோட ஒரு பிரதிநிதியாக தான் அவங்க வந்திருக்காங்க. வீடை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியுது நீங்கள் பெரிய பின்னணியில இருந்துலாம் வரல. அப்படின்னும் போது குறைந்தபட்சம் அந்த செலவுகள் கூட கஷ்டம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. பணம் இருந்தாதான் அரசியலுக்கு வர முடியும், பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற. அவங்கள பொறுத்த வரைக்குமே தளபதி ஃபேஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. அது கூட கம்பேர் பண்ணும்பொழுது பணம்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. ஒரு எம்எல்ஏ வீடு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். உங்கள் வீட்டை மட்டும் காட்ட முடியுமா? இது வந்து உங்களோட பூர்வீகமான வீடு. இவ்வளோ சின்ன வீட்டில் ஒரு ஃபேமிலியை நடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். என் மக்கள் இதுவே இல்லாம இங்க இருக்கிறாங்க. 3 ரூம் கூட இல்லாம ஒரே ரூம்ல சர்வே பண்றாங்க. ஏரியாலேயே நிறைய பேருக்கு மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரும். நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏவும் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் வீடு மாறுவீங்களா? இல்லை இதுக்கப்புறமும் நான் இங்கே தான் இருக்கேன். ஏன் இது? ஏன்னா நம்ம வந்து சேவை பண்ண தான் வந்திருக்கிறோமே கண்டி, நம்ம வந்து ஆடம்பரமாக இருக்கணும், நம்மளுக்கு பணம் வேணும், பங்களா வேணும், அந்த ஒரு மைண்ட் தாட்டில் நாங்கள் வரல. அதனால உங்களுக்கு இருக்க அதிகாரத்துக்கு நீங்கள் வந்து எம்எல்ஏ குவார்டர்ஸுக்கு போகலாம், இல்லை வந்து ஒரு பெரிய வீடாக வாடகை எடுத்து இல்லை குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மக்களோட இருந்து சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே இறங்கணும். 9 மாதம் வந்து கர்ப்பிணி. சாதாரண நாட்கள்லேயே நம்மளால் வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மீறி எப்படி உங்களால் வந்து இவ்வளோ உடல் உழைப்பு உங்களால் போட முடியும்? என்னோட குழந்தை எப்பவுமே பிளஸிங் சைல்டு மாதிரி தான் நான் இன்னைக்கு வரைக்குமே ஃபீல் பண்ணுறேன். அந்த கரு நின்னதுலேருந்தே அரசியல் பயணம் தான். இந்த சீட்டு வாங்குறது, இது பேசுறது, பிரச்சாரம் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஒரு அரசியல் குழந்தையாகவே உள்ளுக்குள்ளேயே வளருது. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பேரரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற திருவிக நகர். இந்த சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகரில் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற தாவேக்காவை சேர்ந்த பல்லவி அவர்களை தான் நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கோம். இதுதான் அவங்களோட வீடு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு சாமானிய ஒரு அடித்தட்டு மக்களோட ஒரு பிரதிநிதியாக தான் அவங்க வந்திருக்காங்க. பணம் படைத்தவர்கள் தான் வந்து சட்டமன்றத்துக்கு அதிக அளவுக்கு, பெரும்பான்மையான அளவுக்கு போயிட்டு இருந்த இந்த காலகட்டங்களில் ஒரு ரொம்ப அடித்தட்டு சாமானிய மக்கள்லேருந்து ஒருத்தவங்க வந்து வென்று, அதுவும் சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்லேருந்து வென்று வர்றது அப்படின்றது ரொம்ப அரிதானது. அந்த வாய்ப்பு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திருவிக நகரில் தாவேக்கா வேட்பாளர் பல்லவி அவர்கள் வந்து வென்றிருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேம் வணக்கம். நீங்கள் வந்து திருவிக நகரில் தாவேக்கா சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க. பொதுவாக வந்து எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப இயல்பு தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாமானிய ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு பின்னணியிலேருந்து வந்து ஜெயிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். இதை நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களா? இந்த வெற்றியை வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லா புகழும் வந்து தளபதிக்கு தான் சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து நாங்கள் அரசியலே வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது வரைக்குமே இருந்தவங்க யாருமே எதுவுமே செய்யாமையே போயிட்டாங்க. எங்களை ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு 30 வருஷமாகவே மக்கள் இயக்கம் நடத்திட்டு தான் நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதாவது அவங்கவுங்க கை காசு போட்டு செலவு பண்ணி சமூக சேவன் பண்ணணும் அப்படின்ற இதில் தான் எங்களை அந்த பேஸில் இருந்து தான் கொண்டு வந்தார். இல்லை, இப்போ பொதுவாக அரசியல் களம் அப்படின்றது ஒரு பணபலம், ஆட்கள் பலம், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அமையுது. கடந்த காலங்களில் அப்படி தான் இருக்கும். அதுவும் சென்னை மாதிரியான நகரங்களில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு எம்எல்ஏவாக நிற்கணும்னா எவ்வளோ கோடிகள் தேவைப்படும் அப்படின்னு. பட் அந்த பண வசதியெலாம் இல்லாமல் ஒரு களத்தை பார்க்கணும் அப்படின்ற போது அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும்? அது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. பணம் இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும், பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா காமராஜர்கிட்டலாம் எத்தனை கோடி இருந்தது, அவரெல்லாம் அரசியல் பண்ணீங்கன்னா. அதனால் அதெல்லாம் மாற்றணும், அதெல்லாம் பிரேக் பண்ணணுன்றதுனால தான் தளபதி வந்து பாமர மக்கள்லேருந்து ஆட்களை எடுத்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு சீட்டு கொடுத்து வின் பண்ண வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரியான தொகுதிகளில் வந்து கடுமையான போட்டி அப்படின்னாங்க.
அதுவும் லோக்கல் வேட்பாளராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களோட மனைவி நிற்கும் பொழுது இது வந்து கடுமையான ஒரு போட்டி, அவர்களுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு ஒரு கணிப்புலாம் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து வின் பண்ணுறது வந்து நீங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்தீங்களா, இல்லை நம்ம வந்து வின் பண்ணுவோம் அப்படின்றது அது பிரச்சாரத்தின் போதே உங்களால் கணிக்க முடிஞ்சதா? வின்னிங் என்னும்பொழுது எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்குமே தளபதி ஃபேஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது கூட கம்பேர் பண்ணும்பொழுது பணம்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை, சரிங்களா. அவரோட ஃபேஸுக்காக கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதி வாழ் மக்கள்லேருந்து யாரும் வரலை, எல்லாருமே ஹை கிளாஸ்லேருந்தே வந்து எங்களை ஆண்டுட்டு எங்களோட பணத்தை சுரண்டின்னு போகிறதுல தான் ஒரு பயம் இருந்திருக்கும்ல. நம்ம வந்து தனியாக ஒரு பெரிய பின்னணி, அரசியல் பின்னணி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம இதை விட மக்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா வந்து இப்போ என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருக்காது. அதனால் எனக்கு என் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு, ஏன்னா குறைந்தபட்ச ஒரு பணம் வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தினமும் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு வாகனங்கள் செலவுல இருந்து ஒரு டீ காஃபி செலவுலேருந்து இதுவே பல லட்சங்களை வந்து நமக்கு போகும். அப்படின்னும் பொழுது நீங்கள் இதெல்லாம் சமாளித்து எப்படி வந்து உங்களால் வந்து அந்த அந்த ஏன்னா உங்களுக்கு பெரிய பணபலமோ ஆட்கள் பலமோ ஒரு அரசியல் பின்னணி இருந்தால் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களால் வந்து ஈஸியாக வந்து இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். குறிப்பாக ஒரு சில இடங்களில் வேட்பாளரையே கூட வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில வேட்பாளர்களே வந்து அவங்களோட சைடாக மாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாமானியர்களுக்கு பணன்றது அவங்க பார்த்துருக்காத பணங்களை பார்க்கும்போது. அப்போது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே இருந்ததா? அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்லாம் இருந்ததா இங்கே? இருந்தது. பட் ஆனால் வந்து எங்களுக்கு அப்பத்துலேருந்து எங்களோட மைண்ட் செட்டை ஃபுல்லுமே எங்கள் தளபதி தான். உண்மையாக இருக்கணும், அது மட்டும்தான் லட்சியமே. மக்களுக்காக உண்மையாக உழைக்கணும். பணன்றது செகண்டரி தான், சரிங்களா. பணம் எவ்வளோ, இப்போ நம்ம பாமர மக்களில் 10,000 ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னா அதில் 5,000 ரூபாய் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. அதனால் பெரிய பெரிய பணக்காரங்க தான் சேர்த்து வச்சுட்டு தலைமுறையாக சேர்த்து வச்சுட்டு அது அவங்களும் ஆள முடியாது. அதுக்கு அடுத்து வரவங்க ஆள்றாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு வெறி, அது சம்பாதிக்கிறோம், அது ஒரு வியாதி. அது எங்ககிட்ட கிடையாது. எங்களுக்கு சேவை பண்ணணும், அதுதான் பேஸ்லேருந்து எங்களை அப்படி தான் வளர்த்தாரு, அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கப்புறமா அப்படி தான். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இது எப்படி பார்த்தாங்க? பயந்தாங்களா? இல்லை வந்து ஃபஸ்ட்டு எல்லா சாதாரண ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம பெரிய அதிகாரத்தை எதிர்த்து மோதுறோம் அப்படின்னும்போது அது வீட்டில் எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு பயந்தாங்க, பயம்லாம் இருந்தது, சரியா. அதுக்கப்புறம் தளபதி ஸ்பீச்சு, அவரோட நம்பிக்கை, அவர் கொடுத்த எங்களுக்கு ஒரு சப்போர்ட்னால ஃபேமிலிலையும் கொஞ்சம் அப்படி இறங்கி ஃபேமிலியோட தான் வேலை செஞ்சோம். இந்த செலவினங்களை எப்படி சமாளிச்சிங்க? அது 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 கொஞ்சம், ஏன்னா இப்போ வீடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நீங்கள் பெரிய பின்னணியில இருந்துலாம் வரல. அப்படின்னும் போது குறைந்தபட்சம் அந்த செலவுகள் கூட கஷ்டம் இல்லை. நம்ம செலவு பண்ணி அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக வந்து போஸ்டர் ஓட்டணும், ஒரு துண்டறிக்கை நீங்கள் கொடுக்கணும், ஒரு பேனர் வைக்கணும். இந்த வெற்றின்னும் பொழுது இது எனக்கான வெற்றி மட்டும் கிடையாது. என்னை சார்ந்திருந்த பசங்க, இளைஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, பகுதி, வட்டம், இவங்க எல்லாம் இணைஞ்சு எனக்கு கை கொடுத்து தான் இந்த வெற்றியை நாங்கள் வந்து பெற்றோம். நான் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஹெட்வைட்லாம் அப்படிலாம் பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே அவங்க பகிர்ந்துக்கினாங்க. காசாக இருக்கட்டும், மேன் பவராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பசங்களோட பங்களிப்பும் இருந்தது. மிரட்டல், பேரம் அந்த மாதிரி ஏதாவது இது உங்களுக்கு வந்து நடந்ததா? கண்டிப்பாக இருந்தது. இது மாதிரி பேரம் பேச போகிறாங்க அப்படின்ட்டு அது அவங்களுக்கே தெரியும், இவங்க விலை போவாங்களா விலை போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுட்டோம். இப்போ வந்து அவங்க கொடுக்குற லட்சத்துக்கும் கோடிக்கும் நம்ம விலை போக மாட்டோம்னு அவங்களுக்கே தெரிஞ்சு தான் வந்து அந்த அளவுக்கு அப்ரோச் கிட்டக்க வரல. அதான் மறைமுகமாக வந்தது, நேர்முகமாக யாரும் வந்து. நீங்கள் வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணி, ஒரு 9 மாதம் வந்து கர்ப்பிணி. சாதாரண நாட்கள்லேயே நம்மளால் வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக இந்த ப்ரெக்னென்சி டைம்லன்றது வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படின்னும்போது அது உடல் வலி வந்து நமக்கு வந்து அது சொல்ல முடியாது. அது உங்களுக்கே தெரியும். அதை மீறி எப்படி உங்களால் வந்து இவ்வளோ உடல் உழைப்பு உங்களால் போட முடிஞ்சது? ஏன்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வீடுகளில் ஏறி இறங்கணும், எவ்வளோ தெருவை வந்து போகணும், எவ்வளோ பகுதிகளை கவர் பண்ணணும். இந்த ப்ரெக்னென்சி காலகட்டங்களில் அது எப்படி உங்களுக்கு அந்த மனவலி வந்தது? ஏன்னா வீட்டில் இருக்கிறது வேறு, வீட்டில் இருக்கிறதே ரொம்ப கடுமையான காலகட்டம் தான். அப்படின்னும்போது எப்படி அதை சாதிக்க முடியுது? நான் இங்கே தான், நாங்கள் 3 தலைமுறையுமே இங்கே தான் இருக்கிறோம். 35 வயசு ஆகுது, 35 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் ஃபேஸ் பண்ண அசிங்கம், அவமானம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த 1 மாதம் நான் கஷ்டப்படுறது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்குன்னு இல்லை, என்னோட சமூகத்துக்கும் என்னோட
பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு விடியல் வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து அது ஆனால் ஒரு ஒரு அது ஒரு அசாத்திய உடல் உழைப்பு வேணும். அது ஃபேமிலியில் கொஞ்சம் பயந்துருப்பாங்க இல்லையா, நமக்கு இந்த நேரங்களில் நமக்கு. ஆனால் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, யாரும் அவங்களோட பயத்தை என்கிட்ட காட்டல. எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி எல்லாமே ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எனக்கு நிறைய ஃபேமிலி சைடும் சரி. உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்? அவர் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது இல்லைங்களா. அவர் அரசியலில் இருக்காரு? இல்லை அவரும் அரசியல் இல்லை கிடையாது. ஆனால் நீங்கள் தான் முதல் தலைமுறை அரசியல்வாதி உங்கள் குடும்பங்கள். ஆமாம். அப்போ கணவரும் இதுக்கு பின்னணியில் அவர் அரசியல் இல்லை. இப்போ இந்த 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 ஏரியாவை பார்க்கும்போதே தெரியுது, இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பகுதியாக தெரியுது. இது பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். படித்தது பிறந்து வளர்ந்தது எல்லாம் படித்தது வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஏன்னா ஒரு எம்எல்ஏ வீடு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். உங்கள் வீட்டை மட்டும் காட்ட முடியுமா? இது வந்து உங்களோட பூர்வீகமான வீடு. இங்க வந்து நீங்க யார் யார் இருக்கா இந்த இந்த வீட்டில்? நானும் அம்மா, ஹஸ்பண்ட், பாப்பா. ஓகே. நீங்க இவ்வளோ சின்ன வீட்டில் ஒரு ஒரு ஃபேமிலியை நடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்க வந்து எம்எல்ஏவும் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் வீடு மாறுவீங்களா? இல்லை இதுக்கப்புறமும் நான் இங்கே தான் இருப்பேன். ஏன் இது? ஏன்னா நம்ம வந்து சேவை பண்ண தான் வந்துருக்குறோமே கண்டி, நம்ம வந்து ஆடம்பரமாக இருக்கணும், இது நம்மளுக்கு பணம் வேணும், பங்களா வேணும், அந்த ஒரு மைண்ட் தாட்ல நாங்க வரல. ஓகே. முழுக்க முழுக்க நான் மக்களுக்கான சேவை. இருந்தாலும் உங்களுக்கு இருக்க அதிகாரத்துக்கு நீங்க வந்து எம்எல்ஏ குவார்டர்ஸுக்கு போகலாம், இல்ல வந்து ஒரு பெரிய வீடா வாடகை எடுத்து இல்ல குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மக்களோட இருந்து சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்க இறங்கணும். சும்மா நம்மளுக்கு பணம் வந்துச்சுன்ட்டு அந்த டைம்க்கெல்லாம். இதுக்கப்புறமா அப்போ இந்த இந்த வீட்டில் தான் நீங்க இருப்பீங்க. அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா மக்கள் பணி செய்யணும் அப்படின்னும் போது நிறைய போக வேண்டியது இருக்கும், வர வேண்டியது இருக்கும். இங்க இருந்து தான் படிச்சேன், இங்க இருந்து தான் எல்லாமே இப்போ வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கு எல்லாமே இதில் ஃபேஸ் பண்ணும்போது மக்கள் சேவை பண்றதுக்கு இது ஒரு தடைன்னு தெரியும். இப்போ இவங்க வந்து அரசியல்ல இருக்காங்க, நீங்க அரசியல் பின்னணி இல்லை, எப்படி சப்போர்ட் பண்ணணும்? பயம் இருக்குல்ல, இல்லை வேணாப்பா இதெல்லாம் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு ஒரு பயம் தானே இருந்திருக்கு. இப்போ ஒரு தடவை பயந்துட்டா அது வாழ்க்கை ஃபுல்லாக பயமாயிடும். அது துணிஞ்சு இறங்கி தான் பார்க்கணும், வெற்றியா தோல்வியா. நம்பிக்கை இருந்துச்சா? ஃபுல்லாக நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இது ஒருவேளை தோத்துட்டோம் அப்படின்னா இங்க அரசியல் அதிகாரங்கள் எதிர்த்து நம்ம நின்று நாங்கள் தோத்துருவோன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை, அந்த நினைப்பு கூட இல்லை. ஆம்ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு ரொம்ப அறிமுகமானவர். பொதுவாகவே வெளியில பேசும்போது கூட ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு ஒரு அனுதாப அலை இருக்கு, அதை மீறி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் அப்படின்ற ஒரு தாட் வந்து வெளியில இருக்கிற எங்களுக்கே இருக்கும்போது அப்போ உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? நாங்கள் ஒரு 6 நாள் பிரச்சாரம் போனோம். 6 நாள் பிரச்சாரத்தில் வரவேற்பிலே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டர் சப்போர்ட் இருக்காங்க, மக்கள் எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு அதுலேயே எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதையால் எதிர்த்து வரவங்களை நாங்கள் பார்க்கறது இல்லை, கண்டுக்கல. அவங்க வந்து அவங்க கருவை வந்து வயிற்றுல சுமக்குறாங்க, உடல் உழைப்பு அதிகமாக போடக்கூடாதுன்னு போது உங்களுக்கு தானே அதிகமான ஒரு 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 பதட்டம் இருந்திருக்கும், இல்லை நாளைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு ஒரு நிலை இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு என்கிட்ட காட்டிக்கல, உள்ள பெயினாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு காட்டிக்கல. இந்த வீடு வந்து ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் அவ்வளோதான். ஃபியூச்சர்லயும் என் மக்கள் இதுவே இல்லாம இங்க இருக்கிறாங்க. இந்த 3 ரூம் கூட இல்லாம ஒரே ரூம்ல சர்வே பண்றாங்க ஆட்களும் இருக்கிறாங்க. கூரை இல்லை எங்க ஏரியாலேயே நிறைய பேருக்கு மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரும், நிறைய பிரச்சனை இருக்குது. அது காட்டிலும் வந்து நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா தான் இருக்கிறோம். நீங்க எம்எல்ஏ பதவி எடுத்து வேலையும் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு என்ன நிகழ்வு வந்து இருக்கு? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் ஓப்பனிங். ஓ, எம்எல்ஏ அலுவலகம். ஆமாம். முதல் முறையா எம்எல்ஏ அலுவலகம் இன்னைக்கு தான் வரீங்க. இந்த நொடி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஆரம்பமே நான் சொன்ன மாதிரி தான், முதல் நாள்ல இருந்தே நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பெரிய சவாலும் காத்திருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம்ல இருந்து நீங்க புதுசா வரீங்க, முதல் முறையா வரீங்க. ஸோ இந்த சவாலை வந்து உங்களால் வந்து எதிர்கொள்ள முடியுமா? இப்போ நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் முதல் நாள் வரும்போது அப்போ எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும்.
இப்போ இந்த எதிர்பார்ப்பை நீங்க எப்படி வந்து பூர்த்தி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன திட்டம் இருக்கு? பிறக்கிற நாள்ல இருந்தே எல்லா சவாலையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நம்ம மக்களுக்காக தானே செய்ய போகிறோம். உண்மையாக இருக்கும்பொழுது நம்மளை யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, எதுவுமே தடுக்க போகிறது இல்லை. முதல் திட்டமா நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இமிடியேட்டா இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கிற திட்டம்? எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, சர்ச்சு, மசூதி பக்கம்லாம் நிறைய டாஸ்மார்க் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தலைவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். சத்துணவு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது மூவ் பண்ணால் அது ஆளுங்கட்சி கையில் இருந்ததுனால நம்ம 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 கொடுக்குற லெட்டரெல்லாம் மூவ் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ் போயிட்டு அவங்க அந்த 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 அட்மாஸ்ஃபியர்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கே என்ன குறை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொண்டு வரும். உங்களோட முதல் நாள் உங்களோட வேலையை நீங்கள் தொடங்குறீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் போய் உட்காந்து தொடங்க. Meriba Paneer Soda. I trust Meriba.